ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக நம்ம சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த ப்ரீமியம் வாங்குங்க, இந்த பாலிசி எடுத்துக்கோங்க, இந்த பிளானில் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே தான். பட் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறத விட அந்த பாலிசிக்கு மாதம் மாதம் ப்ரீமியம் பே பண்ணணும், அதுக்கான நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது கூடவே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, சில நேரங்களில் யூபிஐ ஆப்பில் கூட இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது 90% ஆஃப் பேருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னே தெரியாது. அதனாலேயே நம்மளுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலோ, ஒரு லாஸ் ஏற்பட்டாலோ, இல்லை நம்மளுக்கு ஒரு குட்ஸ்க்கு ஒரு டேமேஜ் ஏற்பட்டாலோ கிளைம் பண்ணாமல் அதை பெனிஃபிட்டாக விட்டுறாங்க. அதனாலேயே இந்த வீடியோவில் எந்தெந்த இடங்கள்லாம் ஃப்ரீ இன்சூரன்ஸ் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், கிளைம் என்ன பண்ணணும், கண்டிஷன்ஸ் என்ன, என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது கிளைம் பண்ணும்போது, எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. எஸ், பில்ட் இன் இன்சூரன்ஸ். முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. பில்ட் இன் இன்சூரன்ஸ்னால் நீங்கள் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறதாலேயோ இல்லை அந்த ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுறதாலேயோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் அந்த ப்ராடக்ட் கூட சேர்ந்தே வரும். அதுக்குன்னு நம்ம தனியாக ப்ரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஃப்ரீன்னு சொன்னாலே எந்த ஒரு கண்டிஷனும் இல்லையா அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு இருக்கும். அதாவது யாருக்கு கவரேஜ் போகணும், எவ்வளவு கவரேஜ் போகும், எவ்வளவு கிளைம் பண்ணலாம், அப்படி கிளைம் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எதுவும் கிளியராக தெரியாமல் தான் நம்ம நிறைய பேர்த்தோட கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அந்த சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ டெபிட்ஸ் கார்டு பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம இந்தியன் பேங்க்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயுமே டெபிட் கார்டுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஹிடனாகவே இருக்கும். அதோட கார்டு டைப்பை பொறுத்து கவரேஜ் தான் டிஃபர் ஆகுமே தவிர மோஸ்ட்லி எல்லா பேங்க்குமே இந்த கவரேஜை நம்ம கஸ்டமருக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிளாசிக்கல் கார்டு வச்சுருப்பீங்க, கோல்டு கார்டு வச்சுருப்பீங்க, பிளாட்டினம் கார்டு வச்சுருப்பீங்க, ரூபே கார்டு வச்சுருப்பீங்க, சில பேர் விசா மாஸ்டர் கார்டு வச்சுருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பெனிஃபிட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, பல பேங்க்கில் குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சுருப்பாங்க. சில பேங்க்ஸில் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டில் ஏடிஎம் வித்ட்ரால் சில காலத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும், இல்லை பிஎஸ்ஓ மெஷினை ஸ்வைப் பண்ணியிருக்கணும், சில நேரம் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அதாவது இந்த கார்டு மூலமாக டிரான்சாக்ஷன் எதாவது பண்ணியிருக்கணும். இது மாதிரியான டிரான்சாக்ஷன் இருந்தால் தான் இன்சூரன்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்டை சும்மா வாங்கிட்டு நம்ம லாக்கரில் வச்சுட்டு ஒரு வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ இன்சூரன்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு பேங்க்கும் நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த கார்டு மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் வருது. ஸோ அந்த கார்டை நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அதை டீஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனாலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் கிடைக்காம கூட போகலாம். ஓகே, இப்போ கிரெடிட் கார்டு யூஸோ என்னென்னு பார்ப்போம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஹிடன் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்தால் நம்ம பர்சனலாக ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருந்தோன்னா ஓகே. பட் இன்பில்டாகவே உங்களுக்கு கிரெடிட் கார்டிலேருந்து ஒரு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு லக்கேஜ் கொண்டு போகிறீங்க, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த லக்கேஜ்க்கு ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலோ, ஸோ அது லாஸ்ட் ஆகிட்டாலோ அதை நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு இன்சூரன்ஸ் மூலியமாகவே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கீங்க, அந்த டேட்டில் ஃப்ளைட்டு டிலே ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் அந்த டிலேக்கான லாஸை நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் மொபைல் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, ஸோ அது தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை அது டேமேஜ் ஆகிட்டாலோ நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் அதை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எல்லா கிரெடிட் கார்டுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சில ப்ரீமியம் கார்ட்ஸு, ட்ராவல் கார்ட்ஸு, ஹை அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். நம்மளோட கிரெடிட் கார்டு பெனிஃபிட் என்னென்னு பல பேர் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை கார்டு இஷ்யூவர் வெப்சைட்டில் லாகின் பண்ணி பெனிஃபிட் கைட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கிரெடிட் கார்டு பல லட்சக்கணக்கில் நீங்கள் இன்சூரன்ஸ் இன்பில்டாகவே சேஃபராக வச்சுருக்கலாம் ஆல்ரெடி. அடுத்து ட்ராவல் இன்சூரன்ஸ். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ட்ராவல் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதே மாதிரி சில ஏர்லைன்ஸ் புக்கிங் பிளாட்ஃபார்ம் அதை காம்ப்ளிமெண்ட்ரியாகவே இன்சூரன்ஸ் கூட தராங்க. ஆனால் நம்மளுக்கு
புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துன்னா நம்ம மைண்டில் டிஃபால்ட்டாக என்ன வரும், இந்த புக்கிங் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அவசியமா, இதுக்காக ஒரு ₹100 இல்லாட்டி ஒரு ₹200 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி வரும், நமக்கு தேவையா, நம்மளோட ஜேர்னி ஹவர்ஸே 1 hour 2 இன்னும் 3 ஹவர்ஸாக இருக்க போது, இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஐஆர்சிடிசியில் ட்ரெயின் புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது ட்ரெயினில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 ₹2 அதுலேயே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க. பட் அங்கே நம்ம புக் பண்ணும்போது அது நம்மளுக்கு தேவையில்லையோ அப்படின்னு நினைப்போம். பட் அதோட விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக சில ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டாக, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இனிமேல் அது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, அதோட கவரேஜ் எவ்வளோ, அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, அந்த மாதிரி ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்சூரன்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள். பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்டு சேலரி அக்கௌண்ட். பல சேலரி அக்கௌண்ட்டு, ப்ரீமியம் சேவிங் அக்கௌண்ட்டில் இது மாதிரி இன்சூரன்ஸ் பெனிஃபிட் நிறையவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனல் ஆக்சிடெண்ட் கவர், லைஃப் கவர், ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்டு, டெபிட் கார்டு ப்ரொடெக்ஷனு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இன்பில்டாகவே அந்த கார்டில் ஃப்ரீயாகவே இன்சூரன்ஸில் பில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கிடையாது. சில அக்கௌண்ட் டைப்ஸை பொறுத்து அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து வேரியாக சான்சஸ் இருக்குது. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வருஷம் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸுக்குன்னு எல்லா பேங்க்கும் சில அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அவசரத்தில் அதை கேட்க மறந்துருப்போம், சும்மா சைன் பண்ணிவிட்டு வந்திருப்போம். பட் அதெல்லாம் வந்து ஒரு தடவை நீங்கள் பிரான்ச்சில் போயிட்டு இன்சூரன்ஸ் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு இந்த கார்டில் யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம அக்கௌண்ட்டுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இன்பில்டாகவே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு தடவை போய் இன்சூரன்ஸ் பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ யூபிஐ ஆப் பற்றி பார்ப்போம். ஸோ கூகுள் பேயில், இல்லை ஃபோன்பேயில், இல்லை பேடிஎம்மில், இல்லாட்டி வேலெட் ஆப்ஸில் எல்லாத்துலேயும் சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், ப்ரொமோஷனல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன் டேமேஜ் கவர் பண்ணுவாங்க. சில நேரம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பொருள் கூட நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருள் சில காலத்தில் டேமேஜ் ஆகிட்டாலோ இல்லை லாஸ்ட் ஆகிட்டாலோ நம்ம அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு ட்ராவல் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பெர்மனண்ட் பெனிஃபிட்டாக இருக்காது. சில நேரத்தில் அந்த கேம்பெயின் பீரியட் முடிஞ்சோடனே அந்த ஆஃபரும் முடிஞ்சிடும். அதனால் ஆப்பில் எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அதை போய் வாட்ச் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம எந்தெந்த ஏரியாலாம் நமக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஹிடனாக இருக்கும், அது என்னென்ன சான்சஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பட் இங்கே தான் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. ஃப்ரீ இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லா சுச்சுவேஷன்லேயும் மணி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது மீனிங் கிடையாது. நமக்கு இது வந்து வேரி ஆகலாம். நம்மளோட கவரேஜ் அமௌண்ட்டு, எலிஜிபிள் கண்டிஷனு, எக்ஸ்க்ளூஷன், கிளைமோட டைம் லிமிட்டு, ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் வேரி ஆகும். இப்போ நம்மளுக்கு சில அமௌண்ட்டு தான் இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் மூலயமா ஒரு சர்டன் அமௌண்ட் தான் கிளைம் பண்ணிக்க முடியும். சில எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. ஒரு டேமேஜோ ஒரு லாஸோ ஏற்படுதுன்னா வித்தின் 30 days இல்லாட்டி ஒரு 45 days இல்லாட்டி ஒரு 6 monthக்குள்ளே தான் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கவரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்கும்போதே நம்ம போய் அதை ரீட் பண்ணி பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின் ஹெல்த் இன்சூரன்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மட்டும்தான். அதனால் ப்ராப்பராக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ அவங்கள நீங்கள் தனியாக வச்சுருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சதும் மினிமம் ஒரு 10 to 30 minutes ஒதுக்கிக்கோங்க. உங்களோட டெபிட் கார்டு, உங்களோட கிரெடிட் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உங்களோட சேலரி அக்கௌண்ட், உங்களோட ட்ராவல் புக்கிங் ஆப் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி நிறைய லட்சம் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டை உங்களுக்கு ஹிடனாகவே வச்சுருக்கலாம். இது மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் கவர் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ கவரேஜ் இருக்கும், அது எப்போ கிளைம் பண்ண முடியும், எவ்வளோ டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் தொடர்பான ப்ராக்டிக்கலான டிப்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்,
டேக்ஸ் சேவிங்ஸ்க்கு ஐடியா, இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸு, இது மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட் வீடியோக்களுக்கு நம்ம ஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.